போன வாரம் நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து கவர்மெண்ட் அம்மா லேப்டாப் எடுத்து நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்ல. அதில் வந்து கடைசி வரைக்கும் அந்த லேப்டாப்பை சரி பண்ண முடியல. ஆனால் அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நிறைய சொல்யூஷன் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிப்ளைலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எனக்கான வீடியோவில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்யூஷனும் ட்ரை பண்ணி இந்த லேப்டாப்பை எப்படியாச்சும் ஒர்க்காக வைக்க ட்ரை பண்ணலாம். சரி, கண்டிப்பாக இதை ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் நம்மளோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டாலே நானும் நம்ம அண்ணனும் சேர்ந்து தான் ஏதாச்சும் எலக்ட்ரானிக் பொருளை போட்டு நோண்டிகிட்டு இருப்போம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேப்டாப்பை நோண்ட போகிறேன். அவர் வந்து கையில் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காரு. அது பாடும்போது ஹீட் ஆகுதாமா. அதனால் இதையும் சேர்த்து ஒரு கை பார்த்துடலான்னு நானும் நம்ம அண்ணனும் இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒருத்தர் CMOS பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லேப்டாப்பு மொபைலை கழட்டுறதுக்கு நீங்கள் வீட்டில் கிடக்கிற சும்மா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டக்கூடாது. ஏன்னா நட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய டிவைஸ்லாம் கழட்டுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் ஒன்று இருக்குது. இதில் வந்து எல்லா டிவைஸோட அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கான செட்டப்பும் கொடுத்துருப்பாங்க. எது தேவையோ தூக்கி போட்டு நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். இதை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஒரு 4-5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட ப்ராடக்ட் லிங்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, எனிவே இப்போ நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து கமெண்ட்ஸ் படி ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தான் CMOS பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பார்க்குறது. இங்கே மதர் போர்டில் சின்னதாக வட்டமாக ஒரு பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் CMOS பேட்டரி. இங்கே நிறைய பேருக்கு CMOS பேட்டரினா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலி பைக்கு, காரு இதிலெல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளேருந்து ஒரு இன்புட் சப்ளை கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே போல் தான் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளேருந்து ஒரு இன்டர்னல் இன்புட் வரும். அதை தான் இந்த CMOS பேட்டரி கொடுத்து லேப்டாப்பை ஆன் பண்ணி இது மட்டும் கிடையாது, பயாஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் டைம் சோனை கரெக்டாக கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகும். ஆனால் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணின்னு சொல்லிட்டு மாற்றி காட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் CMOS பேட்டரி தான் பிரச்சனை. ஸோ CMOS பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா இங்கே டைம் சோன் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ CMOS பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 3 வோல்ட் இருக்கும். 3.6 வோல்ட் சம்திங் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் CMOS பேட்டரி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம லேப்டாப்போட CMOS பேட்டரியை நம்ம மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வோல்டேஜே இல்லை. இங்கே பாருங்கள் 0.03 காட்டுது. அப்போ பேட்டரி ட்ரெயினர்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு ஒரு CMOS பேட்டரியை வாங்கிட்டு வந்திருக்கேன். சேம் லித்தியம் அயனில் இருக்கும். 3.3 வோல்ட் சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க. நம்ம மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 3.02 வோல்டேஜ் காட்டுது. சரி, ஓகே. இது வந்து நமக்கு சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப்பை ப்ளக்இன் பண்ணியாச்சு, பேட்டரியும் போட்டாச்சு. இப்போ டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. CMOS பேட்டரியை சேஞ்ச் பண்ணியும் நமக்கு வந்து லேப்டாப் ஆன் ஆகலை. அப்போ இதை விட பெரிய பிரச்சனை ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே. நமக்காக கமெண்ட் பண்ணால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வேஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இது ஆன் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஃபால்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இவர் சொன்னது வந்து என்னோட லேப்டாப்புக்கு ஒர்க் ஆகலை. பட் உங்கள் லேப்டாப் இந்த மாதிரி ஆன் ஆக மாட்டுக்கு அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் பட்டன்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் சில பேர் வந்து ரேமை ரிமூவ் பண்ணி ரப்பரை வச்சு, அதாவது எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட புது CMOS பேட்டரி தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. பழைய பேட்டரியை தூக்கி போட்டேன். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேமை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம்.
இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ரேமை ரிமூவ் பண்ணேன். பட் இவங்க வந்து ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதனால் நம்மக்கிட்ட ஒரு வினோதமான ரப்பர் இருக்குது. அதை வச்சு அந்த ரேமோட இதை க்ளீன் பண்ணிடலாம். எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமில் கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் தூசி இருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல, அதுக்காக தான் எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வழியில் ஒர்க் அவுட் ஆகலாம் சில பேருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ரேமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் பட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய டேமேஜ் ஆக்கி விட்டுரும். இப்போ ரேம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் அந்த கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் கம்பி, அது கனெக்ஷன் கம்பி, அதை மட்டும் லைட்டாக ரப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ரேமை எப்படி கழட்டினீங்களோ அதே போல் ஸ்டாண்டர்டில் கரெக்டாக மாட்டணும். மாற்றி மாட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி மாட்டும் போது டிடக் அப்படி சவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கையும் கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ரேமை தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க, ஆனால் என்கிட்ட வேறு ரேம் இல்லை. நான் ரேம் ப்ராப்ளமாக இருக்கிற நிறைய லேப்டாப்பை பார்த்துருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, நம்ம பவர் இன்புட் கொடுத்தாலும் கீழே வந்து அந்த இண்டிகேஷன் லைட் எரியும், பவர் உள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு இண்டிகேஷன் லைட் எரியும். கேப்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்காகி எரியும். ஆனால் நம்ம லேப்டாப்பில் இன்புட் கொடுக்கும்போது எந்த ஒரு இண்டிகேஷனும் வர மாட்டேக்கு. கீழே அந்த சார்ஜ் ஏறுது அப்படிங்கிற இண்டிகேஷன் லைட் இருக்கலாம், ஒயிட் கலர் லைட் எரியும், அது கூட எரிய மாட்டேக்கு. அப்போ ரேம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி இந்த எரேசரை வச்சு க்ளீன் பண்ணி பார்க்குறது, ரேமை தொடச்சி போட்டு ஹார்ட் டிஸ்க்கு தொடச்சி போட்டு இதெல்லாம் செக் பண்ணலாம். மேபி இது வந்து ஒரு ட்ரையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க கமெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்தேன். லேப்டாப் ஆனே ஆகலை. அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கீபோர்டு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் கீபோர்டு போயிடுச்சு அப்படின்னாலே பவர் பட்டன் வந்து ஒர்க் ஆகாது, அதனால் ஆன் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அது வந்து சைடில் ஒரு பட்டன் இருக்கும், சீக்ரெட் பட்டன், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பட்டனை நான் காட்டுறேன் பாருங்கள். அதை வந்து நோவோ பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஎஸ் போடுறதுக்கு, பயாஸ்க்கு, இந்த மாதிரி லேப்டாப் ஆன் ஆகலை அப்படின்னா பவர் பட்டனை கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த யூஎஸ்பி பக்கத்தில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது அந்த பட்டன். இப்போ வந்து நான் லேப்டாப் கழட்டிட்டேன், அதனால் தெளிவாக உங்களுக்கு வெள்ளை கலரில் தெரியுது. நீங்கள் லேப்டாப் மூடியை போட்டிருந்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோல் தெரியும், ஓட்டை தெரியும். சிம் எஜெக்டர் டூலை வச்சு அந்த ஓட்டைகளை விட்டாங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி டிரைவர் கூட தான் சேர்ந்து வருது. அதனால் இதுக்கு செப்பரேட்டாக வயர் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது, ஸ்டிப் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்பு வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது, அதனால் கலட்டி அப்படியே டைட்டாக பூட்டி வச்சு திரும்ப போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த நோவோ பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஆனாதான் ட்ரை பார்க்கலாம். நானும் அந்த பட்டனை ரொம்ப நேரமாக அமுக்கிட்டு இருக்கேன். லேப்டாப்பில் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. அட்லீஸ்ட் கீழே வாட்ச் லைட் இதுன்னு பார்த்தா அந்த ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. அப்போ இந்த மெத்தடும் நமக்கு ஒர்க் ஆகலை. இதை விட பெரிய பிரச்சனை ஏதோ அந்த லேப்டாப்பில் இருக்குது. அது திரும்பவும் சொல்கிறேன், அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகலாம், இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அது வந்து வேல்யூபுளாக இருக்கும். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம லேப்டாப்பை வந்து ஒர்க் ஆகலையே, திரும்ப வந்து நம்ம பவர் இன்புட்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போன வீடியோவில் வந்து அந்த லெஃப்ட் சைடு மட்டும் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ரேமுக்கு அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பனெலாம் இருக்குது, அங்கிட்டலாம் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நமக்கு வந்து சார்ஜர் வயர்லேருந்து உள்ள இன்புட் வருது, 19 வோல்டேஜ் உள்ள கரெக்டாக காட்டிகிட்டு இருக்குது. சிமாஸ் பேட்டரிக்கு அந்த பக்கம் டயோடு மாஸ்பெட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த சைடு வந்து வோல்டேஜே போகல, கொடுக்குற வோல்டேஜ் அங்கிட்டு தான் வரணும், ஆனால் அந்த பக்கம் வரல. அப்போ அந்த பக்கம் தான் ஏதோ பெரிய மேஜர் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆக இது வந்து ஒரு மதர் போர்டு இஷ்யூ. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாஸ்பெட்டுக்கு வோல்டேஜ் வரல, டயோடுக்கு வோல்டேஜ் வரல. ஸோ இதுக்கு மட்டும் தானே வரல, அப்போ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நம்ம கூட்டுத்தனமாக சொல்லிட முடியாது. உள்ளே வந்து ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி லேப்டாப்பு, மொபைலு, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து சிமெட்டிக் டயக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது அந்த பிசிபி டயக்ராம், எதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகணும், எது எங்கே கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமெட்டிக் டயக்ராம் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்புக்கு எப்படிலாம் உள்ள டயக்ராம் போய்கிட்டு இருக்குது, கனெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒன்று ட்ராக் பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த பேட்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உள்ள ஒரு மாஸ்ஃபெட்டு. அதுக்கப்புறம் அந்த பட்டனுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது உள்ள சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ், மாஸ்ஃபெட்டு, ஃபெட்டு எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்து ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி எந்த காம்பனண்ட்டுக்கு எங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ஏதாச்சும் ஷார்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கையால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஹீட் கண்ணை வச்சு எந்த காம்பனண்ட் போயிருக்கோ அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜாஸ்ட்ர யூடியூப் சேனல் வச்சுருக்காருல அவர் தான். ஸோ அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக மொபைல் டெக்னீஷியன் ப்ளஸ் லேப்டாப் எல்லாமே அவருக்கு சர்வீஸ் பண்ண தெரியும். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவர் வந்து நமக்கு நல்ல நண்பர் தான். நான் யூடியூப்பில் பேசுகிற ஒரே ஆள் இவர் தான். ஸோ என்ன டவுட் வேணாலும் கேட்டால் உடனே சொல்லுவார். அவர்கிட்ட இந்த லேப்டாப்போட கண்டிஷனை பற்றி சொன்னப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனை நான் நிறைய
நிறைய பார்த்துருக்குறேன். கவர்மெண்ட் கொடுத்ததுலேயே இந்த மாடல் லேப்டாப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி பவர் மாஸ்பெட் பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்குது. சேஞ்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. அப்படி பண்ணாலும் செலவாகும். சேஞ்ச் பண்ண பிறகும் 2-3 மாதத்துலேயே திரும்ப பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு சொன்னார். என்கிட்ட இந்த மாடலுக்கான மதர் போர்டு இருக்குது, தேவைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அப்படி சொன்னார். ஸோ மதர் போர்டு சேஞ்ச் பண்ணிட்டா லேப்டாப் நல்லா ஒர்க் ஆயிரும். ஏன்னா அதுக்கு தேவையான ஹார்ட் டிஸ்க்கு, ரேம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. போர்டில் மட்டும்தான் யூஸ். அவர் அவ்வளோ வார்த்தைகள் சொன்னதே நமக்கு பெரிய ஹெல்ப் மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எனக்கு இந்த லேப்டாப்பில் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்க பார்க்குற யாருக்காச்சும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணி பார்த்து அவங்க சொன்ன சஜஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்து அந்த லேப்டாப்போட மதர் போர்டு அவ்வளோதான் கோவிந்தா. இதை சரி பண்ணலாம், பட் அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ், அதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் மதர் போர்டை தூக்கி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதை தவிர்த்துட்டு அந்த சிமேட்டிக் டயக்ராம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆன்லைனில் வந்து அதுக்கான சிமேட்டிக் டயக்ராம் கிடைக்கும். நான் வந்து VLSI இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். அதாவது சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸரு, AMD ப்ராசஸரு ப்ளஸ் என்னென்னமோ சிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிஸ்கி, அந்த மாதிரி சிப்பெல்லாம் நான் டிசைன் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோடய வேலை. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க சிப்புக்கு சிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. சிப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம போர்டில் ப்ளேஸ் பண்ணும்போது எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு தனித்தனியாக சிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. என்னோட ப்ரொஃபஷனலான VLSI, எம்பெடட் சிஸ்டம், PCB டிசைன் இதை பற்றி வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அதை எத்தனை பேர் நீங்கள் விருப்பத்தோடு பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது பற்றி அட்வான்ஸாக உள்ள வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் சீரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்து இந்த லேப்டாப்பில் போர்டு மட்டும் தான் இஷ்யூ, போர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. மற்றபடி உங்கள் லேப்டாப் இந்த மாதிரி திடீர்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களே, அந்த ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது போன வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அது மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.